10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே பூவசைவ பார்த்து பார்த்து கூடும் எனக்கு புன்னகை கால போக தோகையாக சிரிச்ச பெட்டகர் யாருக்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து சேமியான்னு கேசரி செய்கிறோம். அதை காட்டுறோம் பாருங்கள். அதுக்கு வந்து சட்டியை அடுப்பில் வச்சு நெய்யை ஊற்றணும். நெய் 2 கரண்டி நெய்யை ஊற்றிட்டிக்கிறேன். முந்திரி கிஸ்மிஸை போட்டு அதில் வறுத்துக்கிடணும். ரொம்ப சிம்பிளாக உள்ளது தான், ரொம்ப வேறையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்காது. இது பிள்ளைகளெல்லாம் திங்கும். எங்கள் வீட்டில் பிள்ளைகள் கொஞ்சம் திம்பகருவா, இனிப்பாக இருக்கும். இந்த முருகிடுச்சு, முந்திரி கிஸ்மிஸ் முருகிடுச்சு, எடுத்துடுறேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போ அதிலேயே சேமியா எண்ணெய் போட்டு வறுத்து விடணும். இதிலேயே சேமியா எண்ணெய் போட்டு வறுத்து விடணும். அந்த நெய் 1 ஸ்பூன் நெய் தான் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேமியா வறுக்கிறதுக்கு. சேமியா அந்த செவந்த மாதிரி செவந்து வறுத்துட்டு வந்துடுச்சு. இந்த இதில் வந்து தண்ணியை ஊற்றிடலாம். இந்த குவலையால் 1 குவலை தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்படி கொதிச்சுக்கிட்டு வரக்குள்ளே கேசரி பவுட்ரு 1 சின்ன ஸ்பூனால் 1 போடணும். கேசரி பவுட்ரை போட்டு நல்லா இதெல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம். இப்போ வந்து கேசரி வந்து சேமியா கேசரி வந்து ரெடி ஆகுது. இந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இந்த தண்ணியை வற்றின பிறகு சீனி போட வேண்டியது தான். இது நம்ம தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்பூனால் நான் ஒரு 5 ஸ்பூனு வந்து சீனி போட்டுருக்கிறேன். இந்த 200 கிராம் இருக்கும். நெய் போட்டு தடவி வச்சுக்க வேண்டியது. இப்போ தான் கீழே வந்து ஒட்டாமல் வரும். 1/2 கரண்டி ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூனு நெய் இதில் ஊற்றிக்கிறேன். முந்திரி கிஸ்மிஸை போட்டாச்சு. அவ்வளோ இது எண்ணத்தில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் லாட்டா கோழியானம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க எல்லாம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க. நான் கொஞ்சம் கூடவா ஊற்றிட்டேன். ஒரு 1 கப்பு ஊற்றிட்டேன்னா நீங்கள் 1/2 கப்பு 3/4 கப்பு ஊற்றுங்க போதும். இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடவா போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ நாளைக்கு காட்டுறேன்.